சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் வைத்த செக்கால் அமைச்சர் பதவி பறிபோகியுள்ளது. ஆனால் அமைச்சர் பதவி போனால் என்ன, கட்சியில் மிக முக்கிய பொறுப்பை செந்தில் பாலாஜிக்கு திமுக தலைமை வழங்க இருப்பதாக அறிவாலய வட்டாரங்கள் கிசுகிசுக்கின்றன. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். அமலாக்கத்துறை வழக்கில் சிக்கி ஜாமீனில் வெளிவந்துள்ள செந்தில் பாலாஜி விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் அமைச்சரா ஜாமீனா என்று முடிவெடுக்குமாறு கெடு விதித்ததை அடுத்து செந்தில் பாலாஜியும் ராஜினாமா கடிதத்தை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அனுப்பிவிட்டார். இதன் காரணமாகவே ஏப்ரல் 26 சட்டப்பேரவையில் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்ய வேண்டிய மசோதாவை அமைச்சர் ரகுபதி தாக்கல் செய்தார். இந்த நிலையில்தான் தனக்கு பதிலாக இளங்கோவுக்கு அமைச்சர் பதவி கொடுக்க தலைமையிடம் செந்தில் பாலாஜி அறிவுறுத்தினாராம். அதாவது இளங்கோவை தனது நிழல் போல் வைத்துக் கொண்டு நடைபோட விரும்புகிறார் செந்தில் பாலாஜி என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதியில் அண்ணாமலையை தோற்கடித்தவர்தான் இந்த இளங்கோ. அவருக்கு பின்புலமாக இருந்த அனைத்தையும் பார்த்துக் கொள்கிறேன் என ஸ்டாலினிடம் செந்தில் பாலாஜி சொல்லியிருந்த நிலையில் புதிதாக ஒருவருக்கு பதவி அளிப்பதால் பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநரை நாட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் என்று அமலாக்கத்துறை வழக்கில் சிக்கி ஜாமீனில் வெளிவந்துள்ள செந்தில் பாலாஜி விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் அமைச்சரா ஜாமீனா என்று முடிவெடுக்குமாறு கெடு விதித்ததை அடுத்து செந்தில் பாலாஜியும் ராஜினாமா கடிதத்தை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அனுப்பிவிட்டார். இதன் காரணமாகவே ஏப்ரல் 26 சட்டப்பேரவையில் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்ய வேண்டிய மசோதாவை அமைச்சர் ரகுபதி தாக்கல் செய்தார். கட்சிக்குள் மரியாதை இருக்க வேண்டுமென்றால் ஏதேனும் ஒரு பதவியை கொடுக்க வேண்டும். இந்த நிலையில்தான் தனக்கு பதிலாக இளங்கோவுக்கு அமைச்சர் பதவி கொடுக்க தலைமையிடம் செந்தில் பாலாஜி அறிவுறுத்தினாராம். அதாவது இளங்கோவை தனது நிழல் போல் வைத்துக் கொண்டு நடைபோட விரும்புகிறார் செந்தில் பாலாஜி என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதியில் அண்ணாமலையை தோற்கடித்தவர்தான் இந்த இளங்கோ. அவருக்கு பின்புலமாக இருந்த அனைத்தையும் பார்த்துக் கொள்கிறேன் என ஸ்டாலினிடம் செந்தில் பாலாஜி சொல்லியிருந்த நிலையில் புதிதாக ஒருவருக்கு பதவி அளிப்பதால் பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநரை நாட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் என்று தலைமை கூறியதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதனால்தான் இருக்கும் அமைச்சர்களில் ஒருவருக்கு கூடுதல் பொறுப்பை வழங்கலாம் என்று முடிவெடுத்து முத்துசாமிக்கு கூடுதல் இலாக்காவை வழங்கியுள்ளதாம் தலைமை. இதனிடையே அமைச்சர் பதவி இல்லாத செந்தில் பாலாஜிக்கு கட்சிக்குள் மரியாதை இருக்க வேண்டுமென்றால் ஏதேனும் ஒரு பதவியை கொடுக்க வேண்டும். அதுவும் டம்மி பதவியையும் கொடுக்க முடியாது என்பதால் திமுக தலைமை ஒரு மிக முக்கிய முடிவுக்கு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது திமுகவின் மேற்கு மண்டல பொறுப்பாளர் என்கின்ற பதவியை கொடுக்க திமுக தலைமை முடிவு செய்துள்ளதாம். வரும் சட்டமன்ற தேர்தலில் மேற்கு மண்டலம் முழுவதும் திமுக வெற்றிக்காக பணியாற்ற வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ள நிலையில் நீங்கள் கைகாட்டும் நபர்களுக்கே சட்டமன்ற தேர்தலில் சீட் என்றும் மேற்கு மண்டலத்தை தங்கள் கோட்டையாக கருதி கொண்டிருக்கும் அதிமுக பாஜகவின் நம்பிக்கையை உடைக்க வேண்டும், அது உங்களால் தான் முடியும் என்றும் ஸ்டாலின் உற்சாகப்படுத்தி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் எந்தவித தயக்கமும் இல்லாமல் ராஜினாமா செய்ய செந்தில் பாலாஜியும் ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது.